ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெந்தய குழம்பு தாங்க. நம்ம சுவையாக அருமையாக எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். வெந்தய குழம்பு அடிக்கடி அம்மா செய்வாங்க. குட்டி பாப்பாவுக்கும் நல்லா பிடிக்கும், எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். நான் வச்சா அவங்களுக்கு பிடிக்காது. நான் எந்த மெத்தடில் வைக்கன்னு எனக்கே தெரியாதுங்க. ஆனால் அம்மா வைக்க கைப்பக்கம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அம்மாட்ட தான் இன்றைக்கி டிப்ஸ் கேட்டு வந்திருக்கேன் எப்படி வைக்கணும்னு. இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள். இன்றைக்கி டேஸ்ட்டு அடிப்பொலியாக அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க, ஒரு அரைமுறி தேங்காய் துருவி எடுத்துடுங்க, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுடுங்க. அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடுங்க. கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டுடுங்க. வீட்டில் திரித்து வச்சுருக்கோம்ல அந்த மல்லிப்பொடி. அதை மிக்சரில் நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடுங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடுங்க. வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுடுங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வரமிளகா போட்டுடுங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறமா நம்ம இது கூட என்ன போட்டுக்கலான்னா ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அம்மா சொன்ன டிப்ஸு இனிமேல் தாங்க வருது. இது நார்மலாக இது எல்லோரும் பண்ணுறது தாங்க. அந்த டிப்ஸு லாஸ்ட்டில் தாங்க வரும். அதில் தான் வெந்தய குழம்புல உள்ள சுவை ரகசியம் அவ்வளவுக்கு நல்லாயிருக்கும். உள்ளி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். எந்த அளவுக்கு வதங்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இதாங்க அந்த ரகசியம், இதில் தாங்க இருக்குது. பேஸ்ட்டு ஊற்றியாச்சா, நம்ம இதில் தண்ணி ஒன்றுமே ஊற்றக்கூடாது பார்த்துடுங்க. இந்த பேஸ்ட்டு ஒரு 5 நிமிஷமாக வேகணும். நல்லா வெந்து நம்ம அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். நல்லா வெந்து பிரிஞ்சு வரணும். ரகசியம் இதாங்க. அம்மா இவ்வளோ நாளும் இப்படி தான் வச்சுருக்காங்க. நம்ம நார்மலாக அம்மா இப்படி தானே வைக்காங்கன்னு சும்மா உடனே தண்ணியை ஊற்றிடுவோம். தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது. அந்த பேஸ்ட் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணுங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இப்போ கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணி சூடாக வர அளவுக்கு தான் நம்ம தீயை போடணும். இந்த அளவுக்கு இப்படி வச்சுட்டு உடனே நம்ம கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். இனி கொதி இன்னும் வரக்கூடாது. 2-3 நேரம் சூடாகி அப்படி ரசம் நம்ம எப்படி இறக்குவோமோ, கொதி வராமல் மேலே நுர வந்ததுக்கப்புறம் இறக்குவோமோ அப்படி தாங்க இதையும் இறக்கணும். டேஸ்ட்டு அருமையோ அருமை, சுவையோ சுவை. இது கூட ஒரு முட்டை இருந்தால் போதுங்க. அவிச்ச முட்டை. ஒரு பிளேட் சோறு காலி ஆயிருங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.